சூப்பர் ஸ்டார் படம் ஒன்று பார்க்குறோம், மனிதன் படம் நினைக்கிற பாம்பெல்லாம் அப்படி சட்டையில் டக் 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 மாட்டிக்குவார். அதான் பார்த்துட்டு அந்த இன்டர்வல் விடும்போது எந்திரிச்சு போகும்போதே நான் தான் அந்த ஃபீல்டில் போவேன். ஜுராசிக் பார்க்கோ, இண்டிபெண்டன்ஸ் டேவோ இந்த மாதிரி படங்கள்லாம் எவ்வளோ காலம் முன்னாடி பார்த்துட்டோம். அன்னைக்கு இருந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க டெக்னிக்கல். ஆனால் இன்றைக்கி அந்த டெக்னிக்கல் நம்மகிட்ட இருக்குது. பட் அந்த விஷன் இன்னுமே நமக்கு நிறைய தேவைப்படுது. ஏன்னா ஒரு திரைப்படம் உருவாக்குறது, அது உருவாக்கி வெளிக்கொண்டு வர்றதுங்கிறது ஒரு வேலையாவோ தொழிலாவோ பார்க்கல நான். அது ஒரு வாழ்க்கை பகுதி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இந்த கலெக்ஷனை வச்சு ஒரு வெற்றி தீர்மானிக்கப்படுகிற சூழல் நிச்சயமாக இருக்குது. ஒருவேளை இந்த படம் சொல்கிறேன் அபரிதமாக மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட அடித்து பெரிய கலெக்ஷன் பண்ணால் குறைகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி வியூஸை வச்சு தான் மதிப்புங்கும் போது வியூஸுக்காக ஒரு படைப்பு இல்லை, படைப்புக்கு தான் வியூஸ். அந்த வியூஸ் வந்து எப்படி கிடைக்குதுங்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான். துறை நமக்கு என்ன கொடுக்காது, வாழ்க்கை நிரந்தரமாக இல்லையாங்கிற இந்த பயம்தான் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைகள் மேலே இருக்கிறதா இருக்கும். இந்த படம் நின்றிருந்த சமயத்தில் கூட என்னடா எப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எப்போ அவர் என்ன நிறைய கேள்வி கேட்பாரு. எங்கள் அம்மா அப்போ கூட அவனே வந்து அது பொறுமையாக இருந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், சும்மா அவங்ககிட்ட போய் எப்போன்னு எது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை கேட்காதீங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல இப்போ என்னென்னா நான் ட்ராக்குக்கு வந்து நான் ஒரு படம் எடுத்து அந்த படத்தோட வெற்றியை திரையில் பார்த்து அந்த ட்ரெய்லர்லாம் கூட அவங்க பார்த்துருக்காங்க. இன்னும் முழுமையடைஞ்சு இந்த படம் திரைக்கு வரும்போது அவங்க இல்லை. அவங்க நிச்சயமாக அம்மா எப்படி நான் இந்த இடத்துக்கு வர காரணமாக இருந்தாங்களோ அது மாதிரி இந்த இடத்துல நான் நிலச்சி நின்று அடுத்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு இப்போது பெரிய அடித்தளமாக இருக்கிறது மனைவின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பாவும் வந்து பெரிய இப்போவும் இடையறாத ஒரு சப்போர்ட்டும் ஒரு அக்கறையும் அதே கமிட்மெண்ட்டை இன்றைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காரு. KLM Digilakshmi, smart way to invest gold. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அயலான் அது வெளிவந்ததே பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு வந்து இயக்குனர் ஆர் ரவிக்குமார் அப்படின்னோடனே எனக்கு டக்கு ஞாபகம் வருது என்னென்னா, இன்டர்நெட்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் நீங்கள் 23 நிமிஷத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பீங்க. ஒரு பயங்கர பேஷனேட்டான ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாப்புல, அப்புறம் என்னென்னமோ போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. தம்பின்னு வெளியிலேருந்து ஒரு சத்தம் வரும். வேகமாக வெளில வந்தோடனே எப்போ அந்த மிக்சி கொடுத்துற வேலை பார்த்துட்டியா இல்லையா அப்படின்னு அந்த அக்கா கேட்பான். உடனே அவர் சொல்லுவார், அந்த மிக்சி எடுத்துகிட்டு ஆக்சுவலி காயில் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு, காப்பர் கொஞ்சம் தேஞ்சிருக்கிறதுனால அமெச்சூரில் இந்த ஆர்பிஎம் கொஞ்சம் குறைஞ்சி சென்ட்ரா ஓடுபா ஓடாதா ஓடும், நாளைக்கு வாங்க, வெங்காய சட்னி தான் வேணும், வீட்டில் ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கு, ஓடுற மிக்சியில் அரைச்சி கொடு. இப்படி தான் நான் வந்து யாரை பார்க்குறேன்னா ஆர் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு பயங்கர பேஷனேட்டான ஒரு டேரக்டர். ஓடுமா ஓடாதான்னு கேட்குற தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எப்படி சமாளிக்கிறீங்க? அது ரொம்ப விரும்பி ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் அந்த வேலையை செய்கிறேன். நானே அப்படி ஒரு சயின்டிஸ்ட் தான். அதுதான் சார். சினிமாவை நான் என்ன தான் இந்த பார்வையில் எனக்குள்ள நம்ம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சு இப்படி எடுக்கிறோம், ஷார்ட் டிவிஷன் பண்ணுறோம், சிஜி பண்ணுறோம், கிராஃபிக்ஸ் பண்ணுறோம், என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு தான் நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வெளியே வரோம். கடைசியாக ஜனங்க அதே கேள்வி தான், வெங்காய சட்னி தான் வேணும், மத்தியானத்துக்கு மசாலா அரைக்க வந்துடுறேன், ஓடுமா ஓடாதாங்கிற ஒரு ஒற்றை கேள்வியில். ஆனால் உண்மையிலுமே அதுதான் நியாயமான கேள்வி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம், குவாலிட்டி ஆஃப் டைமுக்கு அவங்க எதிர்பார்ப்புங்கிறது அது சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையா. இவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸும் அந்த சுவாரஸ்யத்துக்கு தானே ஒழிய இவ்வளோலாம் பண்ணிட்டோங்கிற பார்வையில் அது கண்டிப்பாக இல்லை தான். சம்டைம் நம்ம இது மாதிரி தான், நீங்கள் நம்ம ஒரு நம்ம ஒரு பிளானிங்க்கு கொடுக்குற மெனக்கெடல் அங்கே ரிசீவ் ஆகிற இடத்துல ஏற்படுற சின்ன அவங்க எடுத்துக்கிற உணர்றதில் ஏற்படக்கூடிய இப்போ அந்த சுத்தமாக சுத்தாதான்னு கேட்கும்போது அந்த சயின்டிஸ்டோட ரியாக்ஷன் மாதிரி தான். ஓகே அப்படி அதுக்காக வெறுமனே நம்ம வந்து அது மட்டும் செய்ய முடியாது. இதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கு ஏற்ற முயற்சிகளில் ஏற்படுற சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம இன்னும் அவங்கள அணுகுமுறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு சொல்லலாம். இன்னும் கூட அந்த அணுகுமுறையை இன்னும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை தான் எளிமையாக்க விரும்புகிறீங்க இல்லையா? ஆமாம் நிச்சயமாக. இதற்காக நான் வந்து ஓகே இவங்க சிம்பிளாக கொடுத்தா போதும், அல்லது இவ்வளோலாம் நம்ம பண்ண வேணாம், நம்ம கம்மி பண்ணிக்குவோம் ஒரு அப்படி நான் நினைக்கல. இன்னும் நம்ம வந்து அதிக மெனக்கடலோட அதே சமயம் இன்னும் அவங்ககிட்ட நெருக்கமாக போகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் நான் யோசிக்கிறேன் திரும்ப. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். தொடர்ந்து உங்கள் நேர்காணல்லாம் பார்த்துட்டு வரேன். எந்த இடத்துலையுமே நீங்கள் புலம்பல. நான் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறேன், இந்த மக்கள் வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நான் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் பயோனியர் ஆக்குறேன், அதை அப்படிங்க சொல்லவே இல்லை. நான் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன், அதை மக்கள் எப்படியாவது ஏற்றுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கலை தாகம் வந்து எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு 3 நபர்கள்கிட்ட அயலான் படத்தோட ரிவ்யூ கேட்கணும்னு விரும்புகிறேனே. ஒரு சின்ன பையன், அவங்க ஆயா கூட திருப்பூரில் இருக்கிற ஒரு தியேட்டர் 2 மணி படத்துக்கு 12 மணிக்கெலாம் போய் அந்த கவுண்டருக்கு கீழே உட்காந்து விளையாடிட்டு இருக்கிற அந்த பையன் டிக்கெட் கிடச்சி முதல் வரிசையில் உட்காந்து அயலான் படம் பார்க்குறாரு. அந்த குட்டி பையனுக்கு அயலான் படத்துடைய
நிச்சயமா அந்த பையன் விமர்சனம் என்ன, நிறை குறைகள் என்ன? அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா இந்த படத்தை பார்த்துருப்பான். ஆ. ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு வந்துட்டு ஸ்கூல்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பான். ஏன்னா நான் அப்போ படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து அப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ஒன்று பார்க்குறோம் அப்படி இந்த மனிதன் படம் நினைக்கிற பாம்பெல்லாம் அப்படி சட்டையெல்லாம் டக் டக் டக்குன்னு மாட்டிக்குவார். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்டர்வல் விடும்போது எந்திரிச்சு போகும்போதே நான் தான் அந்த ஃபீல்டில் போவேன். அது மேபி எல்லாருக்குமே அந்த சின்ன வயசில் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் அது. ஸ்கூலில் போய் சொல்லுவோம். ராஜாதி ராஜா படமாகட்டும், இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு குழி வெட்டி அதில் இது போட்டு யானை பிடிக்கிற மாதிரி ஒரு வச்சுருப்பார். அதில் குண்டா உஸ்லமணின்னு நினைக்கிறேன், அவர் வந்து உள்ளே விழுந்துருவார். அது மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் நான் படம் பார்த்துட்டு போயிட்டு பசங்களை உட்கார வச்சு கதை சொல்கிறதே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அது யார் அப்போ முதல்ல படம் பாட்டுறவங்களோ அவங்க அந்த இடத்த எடுத்துக்குவாங்க. பட் அதை வந்து அதே மாதிரி வரிசை கிரகமாக சொல்லிக்கிட்டு வரது இருக்குல்ல, இந்த காட்சி இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. இதுலேயே கிட்டத்தட்ட பல படங்களை பார்த்த ஃபீல் கிடச்சிரும். ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம திரும்ப சொல்கிறது இருக்குல்ல, நினைவு கூர்ந்து சொல்கிறது மூலமாக நமக்கே சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்தில் ஞாபக சக்தி இப்படிலாம் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த வகையில் அதான் ரொம்ப சந்தோஷமான தருணம். அந்த பையன் இந்த படத்தை பார்த்துட்டு போனால் நிச்சயமாக ஒவ்வொரு காட்சி வாரியாக சொல்லிட்டு இருந்திருப்பான். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் தான் எனக்குள்ளேருந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறவன். ஒரு பேரு வகையோட நண்பர்கள்ட்ட மகிழ்ச்சியாக பகிர்கிற ஒரு படமாக ஒரு நல்ல நினைவாக அது இருந்திருக்கும். அவன் அவர்கள் அதுங்கிற ஒரு படத்தை இயக்கிட்டு அதை நாளை இயக்குனர்னு ஒரு கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு அது ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் இல்லை நம்ம போய் இதை முயற்சி பண்ணணும் நேராக எடுத்துகிட்டு போய் கொடுத்து தேர்வு ஆகுமா ஆகாதாங்கிற பதில் தெரியாமல் இருக்கிற அந்த ஒரு இயக்குனராக விரும்புகிற இளைஞன் அயலான் படம் பார்க்குறார். அவருடைய விமர்சனம், அவர் சொல்கிற நிறை அவர் குறைகள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து நிச்சயமாக வந்து இப்படிலாம் எப்படி எடுத்தாங்கங்கிற ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்துருப்பாப்படி. இது எப்படிலாம் எப்படி அச்சீவ் பண்ண முடியும், இது எப்படி கொண்டு வந்தார், இது எப்படி சாத்தியம், இதுக்கு என்னம்மா பண்ணணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற தேடுதலோட தேடி அதை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆளாக நிச்சயமாக இருந்திருப்பாப்படி. ஏன்னா அந்த தேடுதலும் ஆர்வம் தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி அது என்ன ஏன் இது எப்படி பண்ண முடியும், ஏன் இது பண்ண முடியல, ஏன் இது சரியாக வரலை, என்ன பண்ணால் சரியாக வருங்கிற தொடர்ச்சியான அந்த முயற்சியும் தேடலும் இருந்த ஒரு ஆளாக நிச்சயமாக நான் அதை தான் பண்ணியிருந்திருப்பேன் இந்த படம் பார்த்துருந்தேன். இன்று நேற்று நாளை படம் வெளியாகி இருக்கிற படம் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் அயலான் படம் பார்த்துட்டு வராரு. அவர்கிட்ட வந்து விமர்சகர்கள் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்கன்னு நிச்சயமாக கேட்குறாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்னும் இந்த காலகட்டத்தொட்ட ரசனையில் ஏற்படுற சின்ன போதாமைகளை சுட்டி காட்டியிருப்பா. அப்படி இன்னுமே கூட நீங்கள் கூடுதலாக அந்த ஒரு சில இடங்களில் நீங்கள் மெனக்கெட்டு இருந்திருக்கலாம். இன்னுமே கூட திரைக்கதை சார்ந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை ஒட்டின ரசனை மாற்றத்துக்கு நீங்கள் நெருங்கி வந்திருக்கலாம். இந்த கால இடைவெளியை ஆனதை பற்றி ஒரு ஒரு என்னதான் நம்ம அதெல்லாம் சொல்லிக்கிட்டா கூட அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியாது யாருக்கிட்டேயும். ஸோ அதுக்கு அந்த இயக்குனர் பதில் கொடுத்துருந்தா கூட நிச்சயமாக நான் வந்து அந்த இடத்துல இல்லை இதெல்லாம் சரிப்படுத்தி இருந்திருக்கணுங்கிறத புள்ளி விவரமாக என்னெல்லாம் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நினச்சேங்கிறத ஒரு நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம், அல்லது வந்து இதுக்கு என்ன பண்ணியிருக்க முடியும் சஜஷனாக சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நிச்சயமாக வந்து பகிர்ந்திருப்பேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. ஏன்னா ஒரு படைப்பு வெற்றி அடையுதா அப்படின்னா ஒரு படைப்பு படைக்கப்படுவதே வெற்றி தான். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக அதுக்கு நீங்கள் விலை கொடுக்கல. நீங்கள் அதுக்கு பெரிய காலம் விலை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக பெரிய நேரத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நிறைய ஏச்சு பேச்சு என்னென்னமோலாம் வாங்கிட்டுருப்பீங்க. அதெல்லாம் கடந்து அந்த படம் வெளியாகணும், இந்த படத்தை என்ன விட்டுட்டு நகர்றதுங்கிறது ஒரு செகண்டில் எடுக்கிற முடிவாக இருக்கலாம். ஒரு படத்தை தியேட்டரில் வர விடாமல் எவ்வளோ விண்ணல்கள் வரும், ஒரு இடத்துல சரி கொஞ்சம் தள்ளி போடலான்னு இருக்கலாம். ஆனால் விடவே மாட்டேனா. ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், முதல் பட இயக்குனர்னா கூட பரவாயில்ல, ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், எல்லாரும் கொண்டாடுகிற இயக்குனர், நான் அந்த படத்தை விடவே மாட்டேன்னா கெட்டியாக பிடிச்சிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் தான் நமக்கு தெரியும். வேற எந்த சிந்தனையும் அப்போ இல்லை. ஏன்னா ஒரு திரைப்படம் உருவாக்குறது, அதை உருவாக்கி வெளிக்கொண்டு வர்றதுங்கிறது ஒரு வேலையாவோ தொழிலாவோ பார்க்கல நான். அது ஒரு வாழ்க்கை பகுதி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு படம் உருவாக்குறதுங்கிறத ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு குழந்தைய பேறுகாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை டாக்டர் இல்லை இந்த பிரசவம் 10 மாதத்தோட முடியாது, நீங்கள் உங்கள் குழந்தை இன்னும் கூடுதலாக ஒரு 2 ஆண்டு வச்சுருக்கணும்னு ஒரு ஒரு ரேர் கேஸு 10 மாதத்தில் டெலிவரி ஆகக்கூடிய அதே ஒரு அம்மாக்கிட்ட வந்து ஒரு பெண்மணிக்கிட்ட இவர் சம்திங் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, உங்கள் குழந்தை கொஞ்சம் மெதுவாக வளருது, இன்னொரு கூடுதலாக 20 மாதம் நீங்கள் வச்சுருக்க வேண்டியதாகும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருந்தா அந்த அம்மா என்ன சொல்லியிருந்திருப்பாங்க? பரவாயில்ல 20 மாதம் தானே நான் சுமக்கிறேன், ஆனால் நல்லா வந்துடும்ல ஆரோக்கியமான, கண்டிப்பாக வந்துடும், ஆனால் 20 மாதம் ஆகுன்னா அவங்க எப்படி அதுக்கு தயாராக இல்லை வேணாம் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. நான் அதே மனநிலையில்
பரவாயில்ல, கூடுதலானாலும் பரவாயில்ல, நம்ம இதை வந்து டெலிவரி பண்ணுவோம். அயலான் சிறப்பாக வெளியாகிருச்சு. எல்லாரும் அதை பார்த்தாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன கருத்து சொன்னாங்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த நம்ம தாண்டி இப்படி வரும். எல்லாரும் இல்லை, பார்த்தாங்க. அதில் கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஏன்னா நான் முழுக்க முழுக்க ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், ஒரு படம் எடுத்து அந்த படத்துலேருந்து எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸு திரும்ப நான் அடுத்த படத்துக்கு முன்னோக்கி போகிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த படத்தை எடுத்துகிட்டு இந்த மனநிலையோட அடுத்த படத்துக்கு போகும்போது இந்த படத்துலேருந்து வரக்கூடிய எல்லா கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் முன்னேறி போக விரும்புகிறேன். இந்த படத்தை வெளியாகாமே நான் இன்னொரு படத்துக்கு போயதுன்னு வச்சுங்களேன், இதிலிருந்து கிடைச்சக்கூடிய அந்த படிப்பினைகள் எனக்கு ஆலோசனைகள் அல்லது ஒரு அக்கறையான ஆலோசனைகள் அல்லது சில சுட்டி காட்டுதல்கள் எல்லாமே எடுத்துக்காமல் நான் போயிருந்திருப்பேன். அப்படி நான் போக விரும்பலை. இப்போ இதுலேருந்து எடுத்துக்கிறேன் நான். ஓகே, எனக்கு தெரியுது என்னென்ன எல்லாமே தெரியுது. இன்னும் இதை அடுத்து இன்னும் முன்னோக்கி போவோம். ஏன்னா திரும்பி இன்னொரு பெரிய வெற்றி கொடுக்கும் பொழுது இன்றைக்கி சொன்ன எல்லாருமே இன்னும் பெரிய அரவணைப்போடு நம்மளை இன்னும் கூடுதலான அக்கறையோட அரவணைப்போடையும் அன்போடையும் தான் பார்க்க போகிறாங்க. இவங்களுக்காக தான் நம்ம வந்து இதே மக்களுக்காக தான் திரும்பியும் நம்ம படம் எடுக்க போகிறோமே தவிர, அப்போது ஒரு தராசில் எடை போடுறோம், அதில் ஏதாவது குறைவாக காட்டுதுன்னா திருப்பி அதே தராசில் மறுபடியும் எடை கூட்டணும் நம்ம, தவிர இன்னொரு தராசை மாற்ற முடியாது நம்ம. ஸோ இதே கிட்ட திரும்பவும் நான் வந்து பெரிய அளவில் ஒரு வரவேற்பை கண்டிப்பாக நம்ம வாங்குவோம்னு நம்பிக்கை இருக்குது. இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு நான் கொஞ்சம் அது விளக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேனே. இங்கே எதை பொறுத்து வெற்றி நிர்ணயிக்கப்படுது? அதாவது நம்ம என்ன எவ்வளவு படம் வசூல் பண்ணதுங்கிறது. இப்போ கொஞ்சம் என்னென்னா, சாதாரணமான ஒரு ஒரு சினிமா பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பார்வையாளர்களே கூட இது எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அந்த கலெக்ஷனை வச்சு ஒரு வெற்றி தீர்மானிக்கப்படுகிற சூழல் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா படம் உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் கேட்டால் கூட, படம் தனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அதிகமாக அவங்க சொல்லக்கூடியது ஒரு விமர்சன பார்வையோட கூடுனது அது ஒன்று இருக்குது. பட் அதை தாண்டி வணிக வெற்றி, இந்த படம் எவ்வளோ ஓடும், எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுங்கிறது தான் இருக்குது. ஒருவேளை இந்த படம் சொல்கிறேன் அபரிவிதமாக மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட அடித்து பெரிய கலெக்ஷன் பண்ணால் குறைகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எந்த படத்துக்குமே சொல்கிறேன், ஒரு படம் தன்னளவில் அது பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணுதுங்கிறது தான் முதலான வெற்றி. அந்த படம் அப்படி கம்ப்ளீட்டாக பெரிய என்டர்டெயின் பண்ணுது, பட் வணிக வெற்றியில் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் எல்லோரும் இன்றைக்கி வணிக வெற்றியே பெருசாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் அதனுடைய படைப்பாக்க அளவில் இருக்கக்கூடிய வெற்றியை விட அது அடையிற வணிக வெற்றி தான் அதோட வெற்றியை தீர்மானிக்கிற சூழல் இருக்கிறதுனால, சரி வணிக வெற்றி அடையிறது நம்ம என்ன பண்ணலாம், படைப்பாக்க வெற்றியை இங்கே பெருசாக நம்ம பார்க்கல, சரி நம்ம ஓகே வணிக வெற்றி அடைஞ்ச படங்கள் என்னெல்லாம் அந்த படத்தில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம அதையே பண்ணுவோமான்னு நம்ம போக முடியாது. அப்படி அது அது சரியான இதுவாகவும் இல்லை. நாம் இதில் தவற விட்டது என்ன, அதை எப்படி இன்னும் சரி பண்ணிக்கிட்டு எப்படி இதை நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகலாம், இன்னும் ஒரு வணிக வெற்றி அடையிறதுக்கும் என்ன பண்ணலாம், இல்லை எங்கேயாவது வெளிப்படுக்கிட்ட அந்த மற்ற சிறு போதாமைகளை எப்படி வந்து இன்னும் நிறைவு செய்யலாங்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போக வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் ஆடியன்ஸ் வந்து இனிமேல் கூட இந்த வணிக வெற்றியை வச்சு அணுக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது, ஆனால் சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய இந்த படத்தை பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்த ஒரு ஒரு குழந்தைகளோ குடும்பத்தாரோ அவங்க வீட்டிலேருந்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய பெரியவங்களிருந்து இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த இணையத்துக்குள்ளே இல்லாதவங்க. ஒரு குழந்தை படம் பார்த்துட்டு போய் நான் படம் பார்த்து எனக்கு பயங்கரமாக வந்து ட்வீட் போடாது. ஒரு அம்மா அவங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து அவங்களும் பார்த்துட்டு போய் ட்வீட் போடல, பெரியவங்களும் போடல. இணையத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யங்ஸ்டராக இருக்கும்போது அவங்களுடைய தீர்மானம் தான் பார்வையே வேற மாதிரி தீர்மானமாக தீர்மானிக்கப்படுது. பட் குழந்தைங்க பார்த்து எனக்கு சூப்பராக இருந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, பக்கத்தில் சொல்லுவாங்களே தவிர அவங்க யாரும் இணைய வெளிக்குள்ளே வரப்போகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இருக்குது செய்யுது. நம்ம இன்றைக்கி வியூஸை வச்சு தான் மதிப்புங்கும்போது வியூஸுக்காக ஒரு படைப்பு இல்லை, ஒரு படைப்புக்கு தான் வியூஸ். அந்த வியூஸ் வந்து எப்படி கிடைக்குதுங்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இணையவெளிக்குள்ளே இல்லாத வியூஸும் இருக்க தான் செய்யுது. இன்னொன்று உலமாற நம்ம ஏற்றுக்கிறோம், ஓகே தெரிஞ்சுக்கிது, ஓகே குறைகளை வந்து நம்ம மறுக்கவும் இல்லை. அதே நம்ம என்ன இருக்க போகிறோம், அவங்களுக்கு ஏதோ ஒரு இது இன்னும் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி தான் நல்லா இருந்திருக்குங்கிற ஒரு ஆலோசனைகள்லாம் நிறைய இருக்குது. மேபி ஒரு விஷயத்தை நம்ம சரியாக ஒரு இடத்துல கொண்டு வரோன்னா இப்படி இருக்கலாம் அப்படிலாம் ஆலோசனைகள் வரும். நம்ம ரொம்ப சரியாக பண்ணிட்டோம்னா எந்த ஆலோசனையுமே வராது, நம்ம செஞ்சதை அப்படியே வந்து ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்கு முன்னோக்கி போக வேண்டியது. அயலான் நிறைவு பெறுவதற்கு, வெளியாவதற்கு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அடைவதற்கு சிவகார்த்திகேயனோட ஒத்துழைப்பு எவ்வளோ? முழு முதல் இன்றைக்கி படம் வெளியாகிருக்க இந்த தருணம் வரையும் நான் இப்போ வரக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். அது வரைக்குமே படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறது முன்னாடியும் படம் எடுத்த பின்னாடியும் எங்களுக்கு இருக்கிற உறவு ஒரே மாதிரி இன்னும் அதே அளவில் நெருக்கமாக தான் இருக்கே தவிர
இந்த இது இது இதில் என்னுடைய இதுலலாம் இல்லை. அதாவது எந்த சர்ச்சையிலே அவர் மாறல. அதே மாதிரி தான் இருக்கு. இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் எங்களுக்குள்ள ஒரு அவர் என் மேலே கொடுக்குற அக்கறையும் நான் அவர் மேலே காட்டுற அன்பும் எங்கேயுமே ஒரு துளி கூட குறையில. நான் அப்படி தான் ஒரு உறவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் பொதுவாக. வெற்றிகளும் கூடுதலாக இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் நம்ம பார்க்கலாம், இன்னும் நிறையா பண்ணலாம். ஆனால் நம்ம சம்பாரிச்சிருக்கிற மனிதர்களில் வந்து என்றைக்கும் ஒரே மாதிரி அவங்கள கூட வச்சுக்கணுங்கிறதுல அவரும் ரொம்ப கவனமாக இருப்பார். எனக்கும் அது மேலே பெரிய ஒரு அக்கறை இருக்குது. இந்த படம் இவ்வளோ காலம் ஆகியும் தொடர்ச்சியாக இந்த படத்துக்கு மேலே கவனம் செலுத்தி இந்த படத்துக்கு வந்து நேரம் ஒதுக்கி வந்து நடித்து கொடுத்து பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் வெளிவரதுக்கு உதவியாக இருந்து எல்லா இடங்கள்லையுமே நான் பார்த்துட்டே வரேன் அவரை. அதான் இடையில கூட அவர் வந்து 10 ஆண்டு காலம் அப்படின்னு போடும்போது, ஏங்க உங்கள் 10 ஆண்டில் நானே உங்களோட ஒரு 6 7 ஆண்டு இருந்துட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நீங்கள் தான் ரொம்ப லாங் இது. ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு வருஷம் அதிகபட்சம் 1.5 வருஷத்தில் அடுத்த படத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னா, இவ்வளோ காலம் இருக்கும்போது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதாகட்டும், ஒரு முக்கியமான இடங்கள்லேயும் என்னை அவர் வந்து எப்பவுமே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அழைச்சிக்கிறதாகட்டும், அது இவ்வளோ காலமும் அது என்னமோ தெரியல. அந்த நெருக்கம் ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு இயக்குனருங்கிற உறவு தாண்டி அயலானுடைய அம்மா நீங்கன்னா அப்பா சிவகார்த்திகேயன் நினைக்கிறேன். நிச்சயமா சொல்லலாம். அதாவது இது அம்மா அப்பான்னு அப்படி பிரிவினை இல்லை. இது உருவாகிறதுக்கு முதல் காரணமாக இருந்ததுனால இது இது ஒரு படைப்பாக்கத்தில் நிச்சயமாக பெரிய பங்கு அவருக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. நான் இன்டர்நெட்னாலேயே ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ண நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்த முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி விக்டரி மூவி அதுதான் ரொம்ப ரொம்ப அழுத்தம். அது வரைக்கும் அப்படி ஒரு படம் வரல, அப்படி ஒரு படம் யாரும் பார்க்கல, அப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு கூட இங்கே ஒரு நம்பிக்கை இல்லை. அதை நீங்கள் வந்து அடித்து உடைச்சிங்க. அடுத்து ஒரு படம்னு அது அனௌன்ஸ் ஆகும்போதே பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் அது வந்து இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆர் ரவிக்குமார் அப்படிங்கிற இயக்குனர் தன்னை என்னவோ அடையாளப்படுத்திக்க விரும்புகிறார். அவர் வந்து தமிழில் ஒரு ஜேம்ஸ் கேமரூனாக வரணும்னு நினைக்கிறாரா, இல்லை தமிழில் வந்து ஒரு புதுமையை படைக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லை யாரும் பண்ணாத நான் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார்? நல்ல ஒரு கேள்வி இது. எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற விஷயங்களை, இது வரைக்கும் வராத விஷயங்களை, கொஞ்சம் முயற்சிக்காத விஷயங்களை முயற்சி செஞ்சு வெறும் முயற்சியாக மட்டும் போயிடக்கூடாது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றி நம்ம பெறணும். இது அந்த மாதிரியான திரை அனுபவத்தை கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு படம் பண்ணோம், வெறும் வந்து திரைத்துறையில் நுழையிறது வரைக்கும் இருக்கிற இது வேறையாகவும், நுழைஞ்சதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிற துறையாகவும் மாறி அதாவது எல்லா துறையிலையும் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொழிலாகவும் தான் அது இருக்குது நமக்கு வாழ்க்கையில். ஏன்னா இதை தவிர நம்ம போய் இன்னொரு வேலை ஒன்றும் போகிறதில்ல. ஸோ அதுவும் இதுதான் கொடுக்குது, படிப்பனைகளையும் கொடுக்குது, கற்றுக்க வைக்குது, நம்மளை இன்னும் எஜுகேட் பண்ணுது. இங்கிருந்தே கற்றுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோம். முதல் படம் எடுக்கும்போது இருந்த நம்ம அனுபவம் ஒரு 10 படம் பண்ணும்போது வேறையாக மாறுது, அதையும் கொடுக்குது. ஸோ எல்லாமே இந்த சினிமா தான் நமக்கு கொடுக்குது. ஸோ இது மேலே ஒரு பெரிய ஆர்வத்தோடு வர்ற எனக்கு அது வெறும் ஆர்வமாக மட்டும் ஆர்வத்தில் ஏதோ ஒன்று பண்ணுங்கிற இடத்துக்கு வராமல் இன்னும் கூடுதலாக அதுக்கு நம்ம வந்து கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா செய்யணும்னு தோணுச்சு. அப்படி வந்த வரிசையில் தான் இந்த முயற்சிகள் பண்ணது. இப்போது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற படங்கள், நான் என்னெல்லாம் பார்க்க நினைக்கிறேன், என்னெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என்ன மாதிரியான படங்களை நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுத்தா இன்னும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருமே இன்னும் சந்தோஷமாக அதை வந்து ஏதாவது புதுசாக காட்டிட முடியாதாங்க அப்படி ஒன்று இருக்குது. ப்ளஸ் இது மாதிரி ஒன்று கஷ்டங்க, இது எப்படிங்க கொண்டு வருவீங்க, இது எப்படிங்க இந்த கதையை சொல்லுவீங்க, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அது மேலே ஒரு ஆசை வருது. பட் அந்த ஒரு காம்ப்ளிகேஷன் நம்ம சக்ஸஸ் பண்ணிடுறோம். பட் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன். பட் இன்னும் அந்த முழுமையை அடைய நினைக்கிறேன். இப்போது அப்படி ஒரு சக்ஸஸோட கூடின முயற்சியும் சேர்த்து நம்ம நம்பி வர்ற தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிறைவான ஒரு படைப்பையும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பொருட்செலவு மிக்க படைப்புன்னு போக போக இயல்பாகவே நமக்கு நம்ம மேலே ஒரு பெரிய பொறுப்பும் கூடிடுது. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம மாதிரி முயற்சிகள் தோற்றுருச்சுன்னா நமக்கும் பிரச்சனை, நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி முயற்சிகள் மேலேயே ஒரு பெரிய இது உருவாயிரும். அதனால் அது ரொம்ப கவனமாக இந்த முயற்சியை கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த புதிய திரை அனுபவத்தை இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஜுராசிக் பார்க்கோ, இண்டிபெண்டன்ஸ் டேவோ இந்த மாதிரி படங்கள்லாம் எவ்வளோ காலம் முன்னாடி பார்த்துட்டோம். அன்னைக்கு இருந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க டெக்னிக்கல். ஆனால் இன்றைக்கி அந்த டெக்னிக்கல் நம்மக்கிட்ட இருக்குது, நிறையா நம்மளால் பண்ண முடியும். பட் அந்த விஷன் இன்னுமே நமக்கு நிறையா தேவைப்படுது. ஒரு பணம் மட்டும் அதை முடிவு பண்ணுறது இல்லை. அதே மாதிரி படங்கள் எடுக்கிறத பற்றி சொல்லலை. அப்போ நமக்கு வியப்பளித்து அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ள படங்களை இன்னும் புது விஷயத்தோட நம்மளாலையும் கொடுக்க முடியும் தானே. என்ன அந்த கதை உருவாக்குற ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா. இப்போ அவங்களுக்கு அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த படங்களை உருவாக்குறதுக்கு பெரிய வரலாறு இருக்குது.
அவங்க வந்து அப்படி தொடர்ச்சியாக உருவாகி வர்றாங்க அவங்க. நமக்கு என்னென்னா இந்த மாதிரியான திரை அனுபவத்தை கொடுக்குறதுக்கான கதை சார்ந்த ஒரு பெரிய பின்னணி இல்லை. நம்ம மண்ணிலேருந்து உருவாக்குற கதைகளாகவும் அது இருக்கிறது இல்லை. அது இன்னுமே இன்னைக்கு நிறையா அது உருவாக்குற எழுத்தாளர்கள் எல்லாமே இதை கொஞ்சம் உருவாகி வராங்க. நிறைய திரைக்கதை ஆசிரியர்களாக வராங்க. அப்படி அந்த அபரிவிதமான ஒரு 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 கற்பனையோட கூடின ப்ளஸ் பெரிய திரை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படங்களை உருவாக்கி நம் படமாக நம்மகிட்டேருந்து இன்னும் உலகத்துக்கே காட்டுற விதமாக கொண்டு வரணும். அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக நம்ம முன்னேறி அந்த இடத்த நம்ம அடையணும்னு நான் நினைக்கிறேன். கேள்வி நீங்கள் பதில் சொல்ல விரும்பலைன்னா சொல்லாமல் இருந்துக்கலாம். சிவகார்த்திகேயன் சம்பளம் வாங்கிட்டாரா? இல்லை, அவர் இந்த படத்துக்காக வந்து சம்பளம் வாங்கலை. இன்னமும் சம்பளம் மட்டும் வாங்கணும்னு சம்பளத்தை தாண்டி அவர் இந்த படத்துக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காரு. நிறைய எல்லாமாவும் இந்த படத்துக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு. அது வந்து பெரிய விஷயம். அது அவர் இந்த பொறுப்பை எடுத்து போட்டுக்கிட்டாரு. அதெல்லாம் பார்க்கையில எனக்கு என்னென்னா நம்ம என்றைக்குமே அவருக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கணுங்கிறத கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அதெல்லாம். 10 ஆண்டு சினிமா. ஏன்னா 2015 இன்று நேற்று நாளை வருது. 14 ஆரம்பிச்சிருப்பீங்க. 10 ஆண்டு ஆயிடுச்சு. 10 வருஷம் டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10 ஆண்டு சினிமா என்னெல்லாம் சொல்லி உங்களை பாராட்டியிருக்கு, என்னெல்லாம் சொல்லி பயமுறுத்தியிருக்கு? நிறையா நம்ம ஒரு 10 படம் எடுத்து அதில் ஒரு ஆவரேஜாக இவ்வளோ வெற்றி அப்படி சொல்ல முடியாது. எடுத்தது நம்ம 2 படம் தான் இல்லை, எடுத்துருக்கோம். அது ரெண்டுமே ரொம்ப ஆமா, முக்கியமான ஆமா. இல்லை, படம். யாராலையும் மறந்துட்டு நகர்ந்து போக முடியாத படம். 10 ஆண்டுகளில் எனக்கு நம்பிக்கை அளித்த வார்த்தைகளை இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பம், நண்பர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து செழுமைப்படுத்தியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். நம்மளே இந்த இடத்துக்கு அப்படியே சுயம்புவாக உருவாகி வந்துடல. நிறையா எஜுகேட் பண்ணியிருக்காங்க. நிறைய இயக்குனர்கள், நிறைய படங்கள், நிறைய கதைகள் நம்மளை இன்னும் வந்து செழுமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். முதல் படத்தை பார்த்துட்டு கிடைச்ச அபரிவிதமான ஒரு ஒரு வரவேற்பும், அதாவது அந்த படத்தை வந்து ஒரே டைமில் பஞ்சாக பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிறுத்திடல யாருமே. இந்த படம் வெளியான காலத்தில் பார்த்தவங்கள விட அதிகமாக லேட்டராக தான் பார்த்துருக்காங்க. படம் பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எங்கே பார்த்தீங்கன்னா ஓடிடியில் பார்த்தோம், யூடியூப்பில் பார்த்தோம், ஹாட்ஸ்டாரில் பார்த்தோம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் யாருமே நிறைய பேர் அப்போ அந்த டைமில் சொல்கிறேன், வெளியான சமயத்தில் தேட்டரில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வணிக வெற்றி, மிகப்பெரிய கலெக்ஷன் அளவுக்கு போகல. அன்றைக்கி அது நல்ல வெற்றியான படம் தான். பட் லேட்டராக எப்படி அந்த பாடல் கூட வந்த சமயத்தில் விட ரொம்ப லேட்டராக அந்த காதலை பாடல் எவ்வளோ பெரிய வெற்றி எடுக்கும். அது மாதிரி தான் படமும் தொடர்ச்சி இன்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தவங்க உங்கள் படம் அப்படின்னு நான் சும்மா அந்த யூடியூப்பில் இருக்குது படம். அப்புறம் வந்து ஹிந்தியில் இருக்குது. ஹிந்தியில் கிட்டத்தட்ட 4-5 கோடிக்கு மேலே பார்த்துருக்காங்க. அந்த ஹிந்தியில் டைம் மிஷின் ஹிந்தி மூவின்னு போட்டால் இருக்கும். கொஞ்சம் எப்போது லைட்டாக நமக்கு ஒரு டைம் மிஷின் ஹிந்தி மூவின்னு போட்டால் நம்ம டைம் மிஷின் ஹிந்தி மூவின்னு போட்டாலே இன்டர்நெட்னால இருக்கும். அது டைம் மிஷின் தான் பேர் வச்சுருக்காங்க ஹிந்தியில். அதோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் டுடேயில் நிறைய கமெண்ட் இருக்கும். டுடேயில் இருக்கும், வீக்கில் இருக்கும். என்றைக்கும் டுடே கமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதில் எப்போவாவது சோறு தட்டினா அதை போய் பார்த்தோம்னா ஹிந்திக்காரங்க வந்து பயங்கரமாக பாராட்டி வச்சுருப்பாங்க. பார்க்கல பயங்கரமாக. ஐலாண்டுக்கு ஹிந்தியில் என்ன பேர் வச்சுருக்கீங்க தெரியல. அது இனிமேல் ஐலாண்டு தான் பேர் வச்சுருக்கோம். நம்ம வேறு பேர் இல்லை. அந்த படம் நம்ம வைக்கல பேர், அவங்க டப்பிங் பண்ணவங்க வச்சுருக்காங்க. அப்புறமே தமிழில் இருக்கக்கூடிய யூடியூப் கமெண்ட்டும் போய் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் என்னென்னா எங்கே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு நாடில் எங்கேருந்தோ ஒரு படத்தை பார்த்து இதுக்காக நேரம் செலவு பண்ணி படத்தை பார்த்து ஒரு இயக்குனருக்கு சொல்லணும்னு அவங்க போட்ட அந்த கருத்துக்களை படிக்கும்போது அவங்க குரலாக எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சம்டைம் இதெல்லாம் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக. ஓகே, நம்ம ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், அந்த வேலைக்கு நல்ல இது கிடச்சிருக்குது. நிச்சயமாக அதே நம்பிக்கையோடு நம்ம அடுத்த வேலையும் கவனமாக செய்யணும், நல்லா பண்ணிடணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நகர்த்தி கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்திருக்கு. தாமதம்ங்கிறது தீர்மானிக்கப்பட்ட ஒரு தாமதம் இல்லை. இது திட்டமிடாத ஒரு எதிர்பார்க்காத அந்த தாமதத்துக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம்னா மோர் ப்ராக்டிக்கலாக இருக்க தான் முயற்சி பண்ணேன். இது ஏன், இதனால் இப்படி அப்படிங்கிறது போல் நம்ம மேலே நம்மளே கழிவுறக்கம் ஏற்படுத்திக்கிறது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. ப்ளஸ் நம்ம ரொம்ப யதார்த்தமான எளிமையான வாழ்க்கை பின்னணியிலேருந்து வந்ததுனால நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இடத்தினுடைய மதிப்பை நம்ம உணர்ந்ததுனால இங்கிருந்து முன்னோக்கி அடுத்த இடத்துக்கு போகணும்னு தான் நினைக்கிறோமே தவிர நம்ம வந்து நம்ம அடையிறதுக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அடையிறதுக்கு பெரிய ஒரு விஷயம் நமக்கு காத்திருக்குது. ஸோ அதை அடையிறதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் இன்னும் என்ன பண்ணலாங்கிறத பற்றி தான் திட்டமிடல் இருந்ததே தவிர நம்ம வந்து நம்ம பெரிய இதுலேருந்து வந்துட்டோம், இதெல்லாம் என்னால் இதுக்காக இந்த தாமதத்துக்கெல்லாம் என்னால் இந்த பொறுமையாக கிடையாது சொல்கிற மாதிரிலாம் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் எப்படி அகிம்சையை வச்சு இன்றைக்கி நம்ம
ஒரு பெரிய அளவில் சுதந்திரத்தை வாங்கினோமோ அது மாதிரி பொறுமையாக இருந்து ஒரு செயலை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன பயமுறுத்திருக்குன்னு சொல்லவே இல்லையே. எவ்வளோ பயமுறுத்தாலும் நான் பயப்பட மாட்டேன்னு தான் இல்லை சொல்றீங்க. பயமுறுத்தின மாதிரி நான் எதையும் பார்க்கல. ஏன்னா நீ ஆ. இந்த மாதிரி வருடமாக ஒரு நாள் நம்ம கடக்கல. வருடம் ஒரு மலைன்னு வச்சுக்கணும், அந்த மலை மேலே ஏறில இறங்கல. ம். வருடம் ஒரு சமதளமாக தான் எனக்கு இருந்துச்சு. நாட்களா மாதங்களா அப்படியே கால் வலிக்காமல் நடந்து வந்துட்டேன். இன்னைக்கு பார்க்கல பின்னாடி உயர்ந்து மலையாட தெரியுது. பட் நான் நடக்கும்போது அது சமதளமாக தான் இருந்தது. அடுத்த படம் என்னவா இருக்கும் ரவிக்குமாரனோடது? அடுத்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். ஓ. சொல்லுங்கள் இன்னும் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற படம். இன்னும் வந்து நீ சொல்கிற மாதிரி இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு முழுமையான படைப்பாக கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய முயற்சியோட இருக்கு. அதிக காலம் இல்லாம உடனே ஆமா. வந்துட்டா அது காலம் நல்லா இருக்கும். ஒரு படத்துக்கான திட்டமிடல் காலமும் படைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு காலமும் அதுக்கு என்ன ஒரு லிமிட்டேஷனோ அவ்வளோக்குள்ள தான் பண்ண போகிறேன். நான் ரொம்ப காலம் நம்ம எந்த படத்தையும் உருவாக்க பிளான் பண்ணலை. நான் ரொம்ப குறைவான ஷூட்டிங்கில் தான் படம் முடிக்கும்னு ட்ரை பண்ணுவேன். திட்டமிடாத ஆனால் அந்த டைம் இனி ஆக வாய்ப்பில்லை. இனி எல்லாமே கொஞ்சம் வேகமாக நம்ம அடுத்தடுத்து முயற்சிகளை வேகப்படுத்திக்கலாம். ஒரு நேர்காணல் நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. எனக்கும் நானும் ஒரு திருப்பூர் மாதிரியான ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இடதுசாரி படங்கள் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடக்க காலத்துல உங்களுடைய குறும்படங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சிறுகதை தழுவியதா இருந்திருக்கு. எனக்கு உங்களுடைய மரண அடி ரொம்ப பிடிக்கும். நான் அதை மீண்டும் நிறைய முறை பார்த்துருக்கேன். அதில் வந்து அந்த அந்த தாத்தா அது வரைக்கும் ரொம்ப வேறு நல்ல நாட்டாம அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது ஏன்டா உன் சாதிக்கு நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு அடிப்பார். அந்த மரண அடி யாருக்காவது கொடுக்க விரும்புறீங்களா? இது அப்படி இல்லை. அது வந்து ஒரு படைப்பாக தான் அதை அணுகியிருக்கேன். சமூகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய நமக்கு மாற்று பார்வைகள் நிறையாவே இருக்குது. நமக்கும் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. பட் எல்லாருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. யாரும் வந்து நடுநிலைங்கிற ஒன்று இல்லை. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாடு யாருக்கான நிலைப்பாடுங்கும்போது அது பொதுவாக மக்களுக்கான ஒரு நிலைப்பாடும் ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கே தவிர யாருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு கிடையாது. எல்லோரையும் இணக்கமாக ஆக்கிக்கிறதும் எல்லோருக்குமானது தான் இந்த இந்த உலகம்ங்கிறது தான் பார்க்குறோம். மனிதம் உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கணுங்கிறத நம்ம நினைக்கிறோம். எல்லோரும் பிறப்பால் எல்லோரும் சமங்கிறது பார்வையிலேருந்து தான் அது உருவாகுது. நான் நிறைய எழுத்தாளர்களோட பழக்கமும் நிறைய எழுத்துக்களை படிக்கிறது. அதனால தான் சிறுகதைகள்லேருந்து அந்த படங்களை எடுத்தேன். நான் அப்படி ஒரு படைப்பாளியாக உருவாகிறதுக்கு தான் எல்லா சாத்தியங்களும் எனக்கு இருந்துச்சு. நான் இன்னுமே எளிமையான கதைகளிலிருந்து நான் அந்த வாசிப்புலேருந்து பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் அந்த பட்டியலில் தான் ரவிக்குமார் ஒருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதுபோல் எனக்கு இருக்கிற பார்வையோட கூடன்னு ஒரு படத்தை வந்து எடுக்கணுங்கிறது என்னுடைய பெரிய இதுவாக இருக்குது. இப்போ அதெல்லாம் அதுக்காக நம்ம எதையும் வந்து இதெல்லாம் பண்ணிடல. ப்ளஸ் இது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை, நான் பார்த்த யதார்த்தம் ஒன்று இருக்குது. ஆனால் என் கனவு இன்னும் பிரம்மாண்டங்கூட இல்லை. என் கனவு இன்னும் வந்து நிறைய பெரிய ஒரு ஒரு கற்பனைகளுக்கு இடம் கொடுக்குறதா இருக்குது. ஸோ அந்த கற்பனைகள் நிறைவேற்றுறது ஆர்வத்தில் நான் ஒன்று பண்ணுறேன். பட் யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே இருந்தது நம்ம வாழ்ந்தது பார்த்தது தானே. அதில் என்ன இருந்துற போகுதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் இப்போ வெற்றிமாறன் சாருடைய படங்கள், ரஞ்சித் சாருடைய படங்கள், இவங்க படங்கள், இது நம்ம மாரி செல்வராஜ் அவருடைய படங்களாகட்டும், இந்த வரிசையாக தொடர்ச்சியான முயற்சிகள் நிறையாவே நம்ம பார்க்குறோம். இது நம்ம ஜெய்பீம் படமாகட்டும், இதை பார்க்கும்போது இந்த எளிமையான இந்த ஒரு படத்துக்கு பின்னாடியும் வீரியமான ஒரு கதை சொல்லல் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இவங்க இப்போ எடுத்துகிட்டு வந்த விதமாகட்டும், ஓகே நமக்கு இருந்த வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு பெரிய வீரியமான கதை சொல்ல முடியும். அப்போ நான் மட்டுமே வாழ்ந்து எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதைகள்லாம் இருக்குது. இன்னும் திருப்பூருக்குள்ளே இருந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு கதை ஜீவனோடு இன்னும் யாரும் எடுத்துகிட்டு வந்தவங்க யாரும் இல்லை. அங்கேயும் சொல்கிறதுக்கு நான் பார்த்த கதைகள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எனக்கு பெரிய விருப்பம் இருக்குது. ஸோ இந்த படங்களையும் நம்ம எடுப்போம். முதல்ல நமக்கு இப்போ பிடிச்சிருக்கிற இந்த வேலைகளும் செய்வோம். நடுவில் அந்த மாதிரி படங்களும் எடுப்போம். வெற்றிமாறன் சார் நடுவில் விடுதலை மாதிரி படம் எடுக்கிற மாதிரியும், நம்ம விசாரணை மாதிரி படம் எடுக்கிற மாதிரியும், இந்த படத்துக்கு நடுவில் நம்ம அந்த மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் எல்லாமே நமக்கு பிடித்த படங்கள் தான். இந்த படங்கள் இந்த மாதிரி ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத படங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதையும் எதிர்பார்க்குறவங்க இருக்காங்கிறது தெரியும் போது எனக்கு இன்னுமே அது மேலே ஒரு பெரிய விருப்பம் உண்டாகுது. நிச்சயமாக அதையும் நம்ம அப்படி ரவிக்குமார் என்ன ஏதோ ஒரு சிறுகதையோ அல்லது நாவலையோ படமாக்குறாருன்னா சமீபத்தில் பாதிச்ச ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ நாவல் இப்போ ரீசெண்ட் டைம் நாவல் நான் கொஞ்சம் நிறையா படிக்கல. அதுக்கான நேரம் இருக்காது. ஆமாம், அது கொஞ்சமாக இந்த படிப்பு வந்து நம்ம இன்னும் விடாப்பிடியோடு வச்சுருந்தா தான் நிற்கிது. படங்கள் பார்க்குறோம், நிறைய ஃபேஸ்புக்கில் படிக்கிறோம், இன்டர்நெட்டில் படிக்கிறோம், இப்படி போயிடுது.
ரொம்ப தீர்மானமாக புத்தகத்தை எடுத்து வச்சு முழுக்க அதுக்குள்ளே குவியிற அந்த இது வந்து கொஞ்சம் அதுக்கான நேரம் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ குறை. இல்லை, நேரம்லாம் நிறைய செலவு பண்ணுறோம். பட் அந்த புத்தக வாசிப்புக்குன்னு ஒதுக்குற அந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது திரும்பியும் இடையில நிறையா படிக்கணும். என்கிட்ட இருக்க நான் வச்சுருக்க கதைகளே இன்னும் வந்து எழுத்தாளரோட சேர்ந்து அதை இன்னும் செழுமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எழுத்தாளரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணுங்கிற பெரிய ஆசை. உங்களுடைய ஜானர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் நீங்கள் முடிவு பண்ணாலும் அதுக்குள்ளே நிறைய சமூக சிந்தனைகளை நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். இன்றைய நாளை படத்தை இப்படி மேம்போக்காக பார்க்கறத கடந்து அதை உள்ளே போய் பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட் இப்படி நின்று அசிங்கப்படும் போது இப்போ கடவுளை நோக்கி ஓடுகிற ஒரு இளைஞன் அந்த சமூகத்தால் எவ்வளோ தூரம் கொச்சைப்படுத்தப்படுறாங்கிற ஒரு சிந்தனை அதில் இருக்கும். அயர்லாண்டில் அவ்வளோ விஷயங்கள் ஒரு இயற்கை ஆர்வலராக ஒரு இயக்குனர் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டே தான் வரீங்க. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் கொண்டு வரலான்னு விரும்புகிறீங்க? இதை வச்சு என்னெல்லாம் செய்யலான்றீங்க? உங்கள் படங்களில் நகைச்சுவை இருக்குது, உங்கள் படங்களில் வந்து ஏதோ ஒரு சமூக கருத்து அங்கங்கே அப்படி எந்திரிச்சிட்டு அப்படி டபக்குன்னு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது, உங்கள் படங்களில் எமோஷன்ஸை கடத்துறீங்க. இன்னும் வேறு என்னெல்லாம் இதில் செய்யலான்னு நினைக்கிறீங்க? கதை கதை கதாபாத்திரங்கள் உணர்வுகள்ங்கிறது எல்லா படங்களுக்கும் பொதுவானது தான். அது அந்த ஒரு அறிவியல் புனைவு அதுக்கு பின்னாடி ஆதாரமாக இருக்குது. எப்படி ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு விஷயம் அதோட ஆதாரமாக அந்த படத்தை உண்மைத்தன்மையோட ஒட்டி தவிர வர்றதுக்காக மற்றபடி எல்லா படங்களும் பிரதானமான நோக்கம் அந்த படம் எப்படி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுதுங்கிறது தான். அதுக்கு நகைச்சுவை வேலை இருக்கலாம், எமோஷனலாக இருக்கலாம், இன்னும் வேறு பல விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் வெறுமனே அறிவியல் புனைவுங்கிற ஒரு விஷயம் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிடாது. நம்ம ரொம்ப பயங்கரமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் காமிச்சறதுனால அந்த ஈடுபாடு கதைக்குள்ளே வரப்போல. கதைன்னு ஒன்று ஒரு உலகத்துக்குள்ளே அமைக்க தான் போகிறோம். அதுக்குள்ளே கதாபாத்திரங்களும் மற்ற விஷயங்களும் கதை உலகமாக அமைக்கும் போது ஒன்று தான். அது நீங்கள் ஜானர் வேறுபாடுகள் பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு என்னென்னா ஒரு சாதாரணமான வாழ்க்கையில் அசாதாரணமான ஒரு 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 சூழல் நடக்கும்போது அதுக்கு நம்ம எதிர்கொள்கிற விதம் இருக்குல்ல, அந்த எதிர்கொள்கிற விதத்தில் நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம், அது எப்படி இன்னும் வந்து நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுதுங்கிறத கதைக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இப்போ கொரோனாவே எடுத்துக்கிட்டால் கூட, கொரோனாவே இல்லை, இப்போ நான் தான் கொரோனாங்கிற ஒரு கதையை எடுத்து வர்றேன் அப்படின்னா அதை எப்படி நம்ப வைக்கிறது, அதுக்கு பின்னாடி மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி செஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சி குவியலாகட்டும், மனிதர்களுடைய குணாதிசயங்களுடைய செயல்பாடாகட்டும், உதவிகளாகட்டும், இழப்புகள், இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல. இப்போது அதையும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு டிசீஸ் வந்து அப்படி தான் பார்க்கப்படும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு நம்ம வந்து மனிதம் எப்படி வந்து எல்லாம் எப்படி செயல்பட போகுது, நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோங்கிறது அதான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே படம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அழிவுக்கு பின்னாடி மக்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடத்துல உதவிகள் செஞ்சுக்கிறாங்க, எப்படி ஒரு தியாகம் எப்படி இப்படியானது அந்த ஒவ்வொரு கதைக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சினிமாக்குள்ளேன்னு வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இது தேவைப்படுது இல்லை, அந்த கற்பனையினுடைய ஒரு பெரிய மிகுதி அங்கே தேவைப்படுது. யதார்த்தமான படங்களும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய யதார்த்தமான படங்கள் எடுக்கிறதுனால அதீத அந்த கற்பனையினுடைய வழியாக ஒரு யதார்த்த வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 புதுமை இருக்குல்ல. ஸோ அதை நம்ம வந்து இது வழியாக கொண்டு வரலாங்கிறது தான் அந்த சிந்தனை. நாளை இயக்குனருடைய இறுதிச் சுற்று மேடையில் அம்மா பேசியிருப்பாங்க. அப்போ உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிறாங்க, அதான் பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அயலான் படம் பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க? அந்த 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 இன்டர்வியூ முடிஞ்சுட்டு போகும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏய் என்னடா இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீ எதுவுமே உனக்கு பண்ணாத அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா, அப்போ கேட்கும்போது என்னால் டக்குன்னு இது எனக்கு எந்த தொந்தரவும் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த எங்கள் அம்மா கேட்டாங்க, அப்பாவை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலை, அவர் தான்டா இப்போ இங்கே வர வச்சுட்டு அங்கே அவர் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை பற்றி ஏன் சொல்லணும்ல எங்கள் அம்மா அப்போ முடிச்சுட்டு போகும்போது சொன்னாங்க. இல்லை கரெக்டு தான். ஏன்னா எனக்கு அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லுறது, பதட்டமாக தான் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. உண்மையிலுமே அப்போ வந்து பெரிய சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ப்ராக்டிக்கல், ரொம்ப இன்னும் ப்ராக்டிக்கலாக இருப்பார். எல்லா விஷயத்தையும் அணுகிறதுலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார். ஒரு விஷயம் வந்து அது ஒரு விஷயம் செய்யணும், கொடுத்த வாக்கு ஒன்று அதை முடிக்கணும்னா முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி எந்த காரணம் சொல்லக்கூடாது. போய் சாப்பிடாம கொள்ளாமல் கூட அதை போய் முடிச்சிருவார், செஞ்சு கொடுத்துருவார். எவ்வளோ பெரிய நெருக்கடியான நேரத்தில் கூட கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி அதை வந்து வழி பண்ணி விடுவார். அதை எப்படி பண்ணணும் முடிச்சிடணும்னு தவிர, இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாரையுமே இது பண்ண மாட்டார். ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப கமிட்மெண்ட்டாக இருப்பார். மற்றவங்களை யாரையும் புண்படுத்திடக்கூடாது, யாரையும் மனசு இது பண்ணிடக்கூடாதுல ரொம்ப பெரிய ஒரு அக்கறை அவருக்கு இருக்கும். அதனால் என்னென்னா, நம்ம ஒன்று பண்ணுறோம் போகிறோன்னா புது முயற்சிகள் செய்யும்போது
பிரச்சனை ஆயிடக்கூடாது ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால அப்படி ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து அதை தாண்டி ஒரு 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 வாழ்க்கை இருக்குது, ஒரு பெரிய ஒரு விஷயங்களை செய்யணும், பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணணுங்கிறது மேலே அதிகம் எங்கள் அம்மாவுக்கு இருக்கும். ஸோ அவங்க தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் நகர்ந்து வந்ததுக்கும் இந்த இடத்துல இருக்கிறதுக்குமே ரொம்ப பெரிய காரணம். அவங்களோட பெரிய அது அர்ப்பணிப்பு தான் அது. ஏன்னா சொல்லப்போனால் நான் ஒரு ஒரு திருப்பூரில் ஒரு பனியன் தொழிலாளியாக இருந்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பு இருக்கிற ஒரு ஆள் நான். தொழில் அதிபராக கூட இல்லை. பனியன் தொழிலாளியாக தான் கண்டிப்பாக. அதிபராக இருக்கிறதுக்கான முதலீடோ ஒரு பெரிய பின்னணியோலாம் நமக்கு கிடையாது. இப்போ என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கி என்னவா இருக்காங்கன்னு எனக்கு தெரியுமில்ல. என்னுடன் படித்த நண்பர்கள் சில பேர் கம்பெனி வச்சுருக்காங்க, சில பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் வேறு வேறு சிறு தொழில்கள் பண்ணுறாங்க. நண்பர் ஒருத்தர் வந்து டிரைவிங் இது வச்சுருக்காரு. இப்படி எல்லோரும் பலதரப்பட்ட தொழில் பண்ணும்போது நான் பார்க்குறேன் அவங்கள ஒருத்தராக தான் நானும் இருந்திருக்க முடியும். அது எதுவும் குறைவெல்லாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. பட் திருப்பூருக்குள்ளேயே இருந்திருப்பேன். திருப்பூருக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு முன்னேற்றத்தோட கூடின நம்பிக்கையோட எதிர்கால நம்பிக்கையோடையும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக தான் இருந்திருப்பேன். அதில் நிச்சயமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன்னு வச்சுங்களேன். ஆனால் அங்கேருந்து நமக்கு நம்ம சம்மந்தமே இல்லாத நம்ம சாராத ஒரு துறைக்குள்ளே போகிறதுக்கும், அப்படி போகும்போது அந்த துறை நமக்கு என்ன கொடுக்கும் கொடுக்காது, வாழ்க்கை நிரந்தரமாக இல்லையாங்கிற இந்த பயம்தான் எல்லா பெற்றோர்களுக்கும் தங்க குழந்தைகள் மேலே இருக்கிறதா இருக்கும். அதனால தான் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிங்கிற பெரிய பயம் அதாக இருக்குது. ஸோ அப்படியான பயம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உள்ளூர இருந்திருக்குமே தவிர என்கிட்ட அந்த பயத்தை வெளிப்படுத்தினதே கிடையாது. எங்கள் அப்பாவை நிறைய வெளிப்படுத்திடுவார். இந்த படம் நின்றிருந்த சமயத்தில் கூட என்னடா எப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எப்போ அவர் என்னன்னு நிறைய கேள்வி கேட்பார். எங்கள் அம்மா அப்போ கூட அவனே வந்து அது பொறுமையாக இருந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான், சும்மா அவங்ககிட்ட போய் எப்போன்னு எது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை கேட்காதீங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது அவங்களோட பெரிய இதுதான். இன்றைக்கி இந்த இடத்துல இப்போ என்னென்னா நான் ட்ராக்குக்கு வந்து நான் ஒரு படம் எடுத்து அந்த படத்தோட வெற்றியை திரையில் பார்த்து இந்த படம் உருவாகியிருக்க காலத்தில் கூட வந்து இந்த படத்தோட பூஜைகள்லாம் வந்து நான் ட்ரெய்லர்லாம் கூட அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா முழுமையடைஞ்சு இந்த படம் திரைக்கு வரும்போது அவங்க இல்லை, அவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. அவங்க இருந்து பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் இப்போ நம்ம ஒரு நெருக்கடி சமாளித்து இந்த துறையில் போய் நல்ல இடத்துக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்குமாங்கிற பயம் இருக்கிற காலத்தில் இருந்தவங்க ஒரு இடத்துக்கு பிடிச்சி நம்ம எதிர்காலம் நம்ம நல்லா இருக்கும், நல்ல இடத்துல வந்துடுவோம், எல்லோரும் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றிட்டு வரோங்கிற இதெல்லாம் பார்க்குற காலத்தில் அவங்க இல்லாமல் போனது நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்த வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பு. அது இருந்திருந்தால் அவங்களவுக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஜீவன் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி எங்கள் குடும்பம், மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கிட்டையும் அதை நான் பகிர்ந்துக்கிறேன். அவங்களுடைய சந்தோஷத்தை இவங்க இல்லை, எங்கள் அப்பா, தங்கச்சி, மாப்பிள்ளைன்னு எல்லாருக்கிட்டையுமே அதை பகிர்ந்துக்கிறேன். ஈவன் மாமனார் எல்லாருமே எனக்கு ஒரு நண்பர் மாதிரி தான் அவர். ஸோ இவங்க எல்லார் வழியாகவும் நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு தெரியும் இப்போ நம்ம பேசும்போது கூட அவங்க ஏற்ற மாதிரி இன்னும் பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னால் அதை யூகிக்க முடியும். ஸோ அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறேன் அவங்கள. நிச்சயமா. ஏன்னா நீங்கள் நாளை இயக்குனர் இறுதிமேடையில் நிற்கிறப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன பதட்டம் பார்த்தேன், அம்மாக்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை பார்த்தேன், ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு பையன் வந்து நிற்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு முன்னோடி. நிஜமாக அண்ணன் சார்பாக அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா அது பசங்களை கொண்டு வர்றது ஒன்றுனே, மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு வரும்போது ஒரு கலைஞன் ஜெயிக்கணும்னா ஒரு வேலைக்கு போகிற எம்ப்ளாயி அப்படின்னா அது வேறு. கலைஞர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் அதுலேருந்து மாறுபட்டது. அவனுக்கு திடீர்னு ஒரு உச்சம் வரும், திடீர்னு அந்த உச்சத்துலேருந்து அவன் என்ன பண்ணுறாங்கன்னு அவனுக்கும் தெரியாது, வேற ஒரு பார்வை வரும், சுற்றமெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய சப்போர்ட்டு இல்லை. என்னுடைய மனைவி பிரியங்கா அவங்க ஒரு காதல் திருமணம் தான். சினிமாவில் இருக்க ஒரு படம் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தான் அவங்களோட அறிமுகம். அதுக்கப்புறம் வந்து திருமணம் ஆகுது. அப்போது இருந்து இப்போ வரைக்கும் இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் எங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இன்றைக்கி 6 வயசு ஆயிடுச்சு. ஸோ நம்பிக்கை மட்டுமே தான் என் மேலே அவங்களுக்கும் முழுக்க இருந்துச்சு. சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லுவாங்க, என்ன டைரக்டர்னு போய் சொல்லிட்டீங்களா, இன்னும் படமே எடுக்க காணோம் அப்படின்லாம் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லுவாங்க ஜாலிக்காக. ஆனால் இருந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு. ரொம்ப அளவாக குடும்பத்தை நடத்தின விதமாகட்டும், அது ரொம்ப அளவாக மட்டும் ரொம்ப அழகாகவும் இது ரெண்டும் முக்கியம் இல்லை. ஆமாம், ரெண்டுமே ரொம்ப அளவாகவும் இருக்கணும், அது அழகாகவும் இருக்கும். ஆமாம், எந்த இடத்துலையும் வந்து இந்த இப்போ இதுக்கப்புறமாவும் சொல்கிறேன், நம்ம வந்து எந்த இடத்துக்கு நம்ம போனால் கூட அது ரொம்ப நம்ம கையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வச்சுக்கிறதாகட்டும், அது வந்து நம்ம விரும்பி தான் எல்லா இடங்கள்லையும் செய்கிறோமே தவிர எங்கேயுமே நம்ம வந்து இப்போ நிறையா இருக்கும்போதும் நமக்கு தேவையானதை பண்ணிக்கிறதுக்கு பேர் தானே ஒரு அது சிக்கனம்னு சொல்லலாம், வாழ்க்கையை நம்ம எப்படி கையாளுறோம்னு சொல்கிறோம். அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு மனைவி எனக்கு அவங்க.
அதனால தான் இந்த காலகட்டங்கள்லாம் இவ்வளோ இனிமையாக கடந்ததுக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப காரணம். நிச்சயமாக அம்மா எப்படி நான் இந்த இடத்துக்கு வர காரணமாக இருந்தாங்களோ, அது மாதிரி இந்த இடத்துல நான் நிலச்சி நின்று அடுத்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு இப்போது பெரிய அடித்தளமாக இருக்கிறது மனைவின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பாவும் வந்து பெரிய இப்போவும் இடையறாத ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஒரு அக்கறையும் அதே கமிட்மெண்ட்டை இன்றைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான் என்னுடைய இப்போ நான் இப்போ எப்படி நீங்கள் என்னுடைய குணாதிசயம் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான். அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். எனக்கு கிடைக்கிற இந்த பேர்களும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். மேபி எனக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு ஒரு சுட்டி காட்டுதல்கள் நிச்சயமாக நான் சரிப்படுத்திக்க வேண்டியதாக பார்க்குறேன். நிச்சயமாக எல்லாரும் போல் எல்லாருக்கும் இந்த ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம தமிழ் சூழலில் குடும்பங்கள் எல்லாருக்கும் பெரிய 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 ஒரு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது. நண்பர்கள் அதில் பெரிய பங்கு இருக்குது குடும்பத்தை தாண்டி. நண்பர்கள் எல்லாருமே வந்து எல்லா நேரங்கள்லேயும் பெரிய சப்போர்ட்டிவாக மனதளவுலையும் ஒரு பொருளாதார அளவுலையும் எல்லா இடங்களையும் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறவங்க. அது 1, 2ன்னு சொல்லிட முடியாது. அவ்வளோ பேர் இருக்காங்க. திருப்பூர்லேயும் சரி, இங்கேயும் சரி, சினிமா துறைக்குள்ளேயும் சரி. அந்த ஒரு ஒரு சப்போர்ட்டும் அந்த அன்பு எப்படி நம்ம மேலே உங்களுக்கு எப்படி இவ்வளோ அன்பு நம்ம மேலே ஏன் காட்டுறாங்க? பழகுற விதம் ஒன்று, ப்ளஸ் நம்ம எடுத்த படம் ஒன்று. இது எல்லாமே சேர்ந்து அவங்க மேலே நம்ம காட்டுற அன்பாக மாறி இருக்கும்போது நமக்கு இன்னும் பெரிய பொறுப்பை தான் கொடுக்குது. குடும்பம் வச்சுருக்க ஒரு பெரிய இதையும் சரி, நண்பர்கள் வச்சுருக்கையும் சரி, இன்னும் நம்ம வந்து நல்லா வெளிப்படுத்தணும். இன்னும் இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக நம்ம போய் சேரணுங்கிறத தான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் இதை. இந்த கேள்வி வந்துண்ணே உங்கள் படத்தில் ஒரு வசனம் தான். கரும்பு சக்கையிலேருந்து கரண்ட் தயாரிக்கிறது, காட்டன்லேருந்து காண்டம் தயாரிக்கிறது நிறைய பேர்ட்ட ஐடியா இருக்குது. ஆனால் அதை கொண்டு வரதான் முடியாதுன்னா ஏதோ ஒரு தேவை. எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு ஐடியா இருக்குது. நான் இதை எப்படியாவது பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை பண்ண முடியாதுன்னு இந்த சமூகம் ஏதோ ஒரு பக்கம் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. பின்னாடி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து யாரோ ஒரு வழியாக சொல்லிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் காதிலே போட்டுக்கிறாம நான் அதை பண்ணுவேன்டா, நான் அதை பண்ணியே திருவேன்டா, நீ பாடுறான்னு திமுறா நிற்கிறது ஒன்று இருக்குல்ல, அது கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அதை மட்டும் இப்படி வளர்த்துக்கிறது. அதை தான் நான் ரவிக்குமார் அண்ணனுடைய இந்த 10 ஆண்டு அனுபவத்திலேருந்து ஒரு பெரிய சாரமாக நான் எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன். அது இப்போ அடுத்து பண்ணுற படமும் கூட கொஞ்சம் நிறையா நம்மகிட்ட உழைப்பை கோருற படம் தான். இப்போ கூட திரும்பியும் ஒரு ஈஸியாக ஒன்று பண்ணாமல் திரும்பவும் நீங்கள் பெரிய உழைப்பு கோருற படம் எடுத்தையே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறீங்களேன்னு கேட்கும்போது கூட அது தாமதத்தினால நம்மளுடைய வழியை மாற்றிக்க முடியாதுல்ல. ஓகே, அதுக்கு ஒரு சின்ன தாமதம் ஆச்சு. அதுக்காக நம்ம இன்னும் இலகுவாக ஈஸியாக போயிடுறதுக்காக பண்ணல. அது தாமதமான அது பரவாயில்ல, அது ஓகே பண்ணியாச்சு. திரும்ப நம்ம அடுத்து என்னென்ன எடுக்க நினச்சோமோ அதுக்கு எவ்வளோ உழைப்பு போட நினச்சோமோ அது அந்த கூடுதல் உழைப்பு இன்னும் எவ்வளவு அழகாக ஸ்மார்ட்டாக அதை வேலை செய்யணுமோ பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த நம்பிக்கை தான் இன்னுமே இருக்குது. இதுதான் நம்ம நினைக்கிறோம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு சூழல் அமைஞ்சிருக்கும் போது செய்கிறதுக்கு வேறு என்ன தடை இல்லை, ஈஸியாக முடிச்சுக்கலாங்கிற இடம்னு ஒன்று என்கிட்ட அந்த மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதை தான் செய்யணும்னு நினைக்கிறது. மேபி நம்ம ஒரு வழியாக கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வர்றதுனாலையோ எளிமையாக இருக்கிறதுனாலையோ பெருசாக பண்ணுறது தான் நம்மளோட திறன் முழுசாக வெளிப்படுறதுக்கான ஒரு களமாக இருக்குது. இன்னும் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்னும் அதை பெருசாக அச்சீவ் பண்ணலாம். அப்புறம் நம்மளால் முடிகிற அளவை பெருசாக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளால் இவ்வளோ தான் முடியும்னு ஒருத்தங்க நினைக்கிற அளவை இன்னும் பெரிதாக்கிட்டு வர்றது இருக்குல்ல. அப்படி தான் நம்ம எல்லா முயற்சிகளும் நம்ம உருவாகிருக்குது. அறிவியல் சார்ந்து, திரைத்துறை சார்ந்து, எல்லா துறைகள்லேயுமே உருவான ஒரு முயற்சிகளும் பெருசாக சின்னதாக ஆரம்பித்து இல்லை இது பெருசாக பெரிய லெவலில் இன்னும் கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை கைவிடாமல் பண்ணுறதுனால நம்ம ஒரு இடத்துக்கு நிச்சயமாக போவோங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. அதை தான் நான் ஃபாலோ பண்ணி போகிறேன். இதை இன்னும் பெருசாக்கணும், நம்ம என்ன நினச்சோமோ அந்த இடத்த அடையிறதுக்கு அதிக உழைப்பு போடுவோம், இன்னும் செழுமைப்படுத்திக்குவோம், இன்னும் வந்து கிடைக்கிற படிப்பணிகளை எடுத்துக்குவோங்கிறதுலேருந்து முன்னேறி போக தான் பார்க்குறேன். அதனால் ஈஸியாக பண்ணுற ஐடியா இப்போவும் இல்லை, இனிமேலும் இல்லை. அது நீங்கள் பண்ண மாட்டீங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குண்ணே. நிறைவாக இந்த கேள்வி, சினிமாங்கிறது ஒரு பெரிய வணிகம் புரளுகிற ஒரு துறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதும் கூட, எல்லாரும் நினைக்கிறதும் கூட. ஆனால் அந்த படைப்பாளிகளின் வருமானம், படைப்பாளிகளின் பொருளாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படிண்ணே இருக்குது? படைப்பாளிகள் பொருளாதாரம் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைந்தவர்களுக்கு வளமாக இருக்குது. வெற்றி அடையாத போது அது வணிக ரீதியாக வெற்றி அடையாத போது கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்குது. நிறைய நண்பர்களை பார்க்குறேன், நிறைய படம் எடுத்தவங்கள பார்க்குறேன், ஒரு வெற்றி படம் கொடுத்தவங்களையும் பார்க்குறேன், முதல் படம் தோல்வி அடைஞ்சவங்களையும் பார்க்குறேன். எல்லாரோடையும் நம்ம பழகுறோம். நம்மிடம் அந்த வேறுபாடு இல்லை. நம்ம பழகுற நண்பர்கள் என்னிடம் பழகும்போது நான் அவங்களிடம் பழகும்போதும் அந்த
திரைத்துறை சார்ந்த ஒரு வெற்றியின் அளவை வச்சு நாங்கள் யார்கிட்டையும் வந்து கூடுதலாக குறைவாகலாம் பழகுறதில்ல. எல்லோரும் வருவோம், விளையாட போவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். எங்கேயுமே யாரையுமே அளவு பேதமாக பார்க்குற பாணி இல்லை. பொருளாதார ரீதியில் நான் பார்க்குற வகையிலையுமே இன்றைக்கி கூடுதலாக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட இருக்க இன்னொருத்தங்களுக்கு உதவுற மனப்பான்மை நான் அதிகமாகவே பார்க்குறேன். நிறைய பேர் வந்து அவங்களுடைய அவங்கள அலுவலகத்தை அவங்களுக்காக பயன்படுத்திக்கிறீங்க. நீ பண்ணி அலுவலகத்தை எடுத்து நீ வந்து டிஸ்கஸ் பண்ணு, நீ அதை எடுத்துக்க இதை எடுத்துக்க. எனக்குமே நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. நானுமே அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நம்மளும் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது கூட இருக்கவங்களுக்கு உனக்கு என்ன வேணும், வேற என்ன உனக்கு என்ன நம்ம பண்ண முடியும். ஏன்னா இங்கு வெற்றிகள் அப்படிங்கிறதும் தோல்விகள் எதுவுமே நிரந்தரமானது இல்லை. பயணம் மட்டும்தான் நிரந்தரமானது. சிறு வெற்றி நிச்சயமாக அடுத்த பெருவெற்றி ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. சிறு தோல்வியும் நம்மளை முடங்க வைக்க போகிறதில்ல. இந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இந்த கனவுகளுக்குள்ளே புகுந்து இப்படி வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாமே சொந்தங்களாக மாறிட்டாங்க. ஸோ இவங்க தான் இனி என் வாழ்க்கை முழுக்க நிறைஞ்சிருக்க போகிற சொந்தம். இனி ஒரு சொந்தம் வந்து என்னுடைய எல்லா நேரங்களையும் அங்கே வைக்க போகிறது இல்லை. இந்த சொந்தம் தான் எனக்கு வந்து எல்லாமாவும் இருக்க போதுங்கும்போது எப்படி ஒரு ஒருத்தரை கைவிடாமல் கோர்த்து போகுதோ அதே தன்மையோடு நம்ம இயங்கணும். ஏன்னா என்னை அப்படி தான் வந்து மற்றவங்களும் பார்க்குறத நான் பார்க்குறேன். இதே வார்த்தையை எனக்கு வந்து கலை இயக்குனர் கதிர் சார் வந்து சொன்னார். நான் ஏதோ சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லும்போது, என்னப்பா நம்ம தானேப்பா சொந்தக்காரரு அப்படின்னு அவர், நமக்குள்ளே வேற யார் வருவான், நீ நான் தானே சொந்தம் அப்படின்னு இந்த குறுகிய கால பழக்கத்திலேயே அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய இடமும் இதுவும் பார்க்கும்போது நான் இதை இன்னும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்குது. அப்படி பார்க்குறேன். ஸோ பொருளாதார ரீதியில் இன்றைக்கி செழிப்பாக இருக்கிறவங்க நாளைக்கு தடுமாற்றம் சந்திக்கலாம். இன்றைக்கி வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு இன்னும் மிகப்பெரிய செழிப்பில் வரலாம். இது எல்லாமே பயணத்தை பாதிக்க போகிறதில்ல. ஒருத்தருக்கு கை கொடுத்து கொஞ்சம் மேட்லேருந்து மேலே இழுத்து விடுற வேலையை என்றைக்குமே செய்ய தயாராக நானும் இருக்கேன். எனக்கு மேலே இருக்கிறவங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் கலைஞர்களுக்குள்ளே இந்த இது இருக்குது, நெருக்கமாக இருக்குது. கலைஞர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேள்வியோடு அந்த நேர்காணலை தம்பி நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். விமர்சனங்களில் குறைகள் இருக்கும்போது சரி, ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள தேவையில்லாத வெற்றி எதிர்மறை விமர்சனங்கள் வருதில்ல, அதை எப்படி கையாளுறீங்க? இந்த ஒரு பார்வை கோணமாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம அவங்க இருந்து சொல்லக்கூடியதில் நம்ம முன்னேறி போகிற ஒன்று இருக்கும். வெறும் காயப்படுத்துதலாலும் சிலது இருக்கும். இப்போ காயப்படுத்துறதுனால நம்ம ஒன்றும் இப்போ இப்படியே நீ அவ்வளோதான் கிளம்பிடு போ, அப்படி எதுவுமே ஒரு மனிதனை யாருமே வந்து சொல்லிட முடியாது. ஒரே பால் அவுட் ஆகிட்டு போகிற பிளேயர் அடுத்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிக்க மாட்டாரா என்ன? ஒரே பால் அவுட் ஆகிட்டா நீ இந்த விளையாட்டுக்கே வந்து லாக்கி இல்லைங்கன்னு கூட ஒரு விளையாட்டு வீரனை சொல்லிட முடியாது. ஒரு 10 மேட்ச்சில் அவன் விளையாண்டதை வச்சு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இது மாதிரி ஒரு தொடர்ச்சியாக நம்ம இயங்குறது தான் நம்ம வாழ்க்கை. ஒரு 10 ஆண்டு 10 படங்களோ சொல்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம இயங்குறதை வச்சு தான் எந்த ஒரு இதுவும் எடுக்க முடியும். அப்படி பார்க்கல முன்னேறி போகிறதுக்கு அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஓகே இதில் நம்ம அணுகுமுறையில் என்ன மாற்றிக்கலாம், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் டைம், அவங்க ஸ்பெண்ட் பண்ண மணி அல்லது எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு ஒரு பார்வை கோணம் இருக்குது. சில பேரிடம் ரொம்ப ஆரோக்கியமான சுட்டி காட்டுதல் இருக்கும். சில பேர்கிட்ட வேறு பல காரணங்களால் கூடுன நீங்கள் சொல்கிற மாதிரி காயப்படுத்தும் தன்மையும் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்காக நம்ம வந்து இதை எதிர்கொண்டு திருப்பி எதிர்வினையாற்றக்கலாம் ஒன்றுமே இல்லை. எதிர்வினை அப்படிங்கிறது ஒன்று என்னவாக இருக்குன்னா, இந்த படிப்பணிகளை எடுத்துக்கிட்டு இன்னும் சிறப்பான அடுத்த படைப்பில் அதை காட்டுறது தான் மிகச்சிறந்த எதிர்வினையாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நம்மளை வலிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். பொது வெளிக்குள்ளே நம்ம வாழ்க்கை படைப்புகள் எடுத்து வந்து வைக்கும்போதே இவ்வளோ பெரிய ஜனத்திலேருந்து எவ்வளோ விதமான கருத்துக்கள் வரும். நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்திலேருந்தே ஒரு ஒத்த சிந்தனையை ஒத்த கருத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்படிங்கும்போது இவ்வளோ மிகப்பெரிய ஜனத்திரல மிகப்பெரிய ஒரு நில அமைப்பு பண்பாடு இருக்கக்கூடிய நம்ம இதில் ஒவ்வொரு பக்கம் ஒரு விதமான பார்வை கோணமெல்லாம் இருக்கும். திரைத்துறையில் இருக்கும், விமர்சகர்கள்கிட்ட இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இதுலேருந்து நம்ம முன்னேறி போகிறதுக்கான எல்லா படிப்பணிகளும் எடுத்துக்கிட்டு அடுத்த இன்னும் நம்ம வந்து பெருசாக அச்சீவ் பண்ண போகிறோம். அப்போ இவங்களே தான் திரும்பியும் பாராட்ட போகிறாங்க. அதனால் திரும்பி அதே பாராட்டக்கூடிய அதே கரங்களையும் முகங்களையும் நம்ம வந்து எப்படி இது பண்ணிக்க முடியும்? திருப்பி நாளைக்கு அவங்களே பாராட்டும் போது நான் சந்தோஷமாக வாங்கி தானே போகிறேன். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினே. ரொம்ப அழகான நேரத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. பெரிய நம்பிக்கை ஊற்று கூட நேரம் செலவிட்ட மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இந்த படங்கள் நிச்சயமாக தமிழ் சினிமாவின் ஒரு அறிவியல் புனைவோட கூடிய ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்த இயக்குனர் யார் அப்படின்னா ஆர் ரவிக்குமார் அப்படிங்கிற பெயர் காலத்துக்கும் இருக்கும்.
உங்கள் உழைப்புக்கான அந்த பேரும் புகழும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி எல்லாம் ஜுராசிக் பார்க் சொன்னால் அது மாதிரி இன்றைக்கி குழந்தைகளாக இருக்கிறவங்க நாளைக்கு இயக்குனராகவோ அல்லது யாராவோ வந்தால், நான் சின்ன வயசில் அயலான்னு ஒரு படம் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் நல்ல தமிழ் ஏலியன் மூவி அதுதாங்கிற பேரும் சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது. ஒரு பெரிய இளைஞர்கள் கலைஞர்கள் கூட்டத்துக்கு என்னைக்கு நீங்கள் ஒரு முன்னோடியாக இருக்கீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்ம ரெட் நூல் நேயர்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. உங்களோட இந்த நேரத்தை பகிர்ந்துக்கிட்டதும், கருத்துக்களை நீங்கள் வெளிக்கொண்டு வந்த விதமாகட்டும், கேள்வியாகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. KLM Digilakshmi, smart way to invest gold. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.